எருசலேம் நகரத்தை புறக்கணிக்கப்பட்டதன் காரணம் மனசு இல்லை. இன்றைக்கு கூட நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பலன் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். அப்போ மனதில்லாமல் போயிட்டு சொல்லி இந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அப்படின்னா நகரத்தை பார்த்து அழுகிறாருன்னா என்னடா, பில்டிங்கையும் அங்கே இருக்கிற போஸ்ட்டையும் பார்த்து அழுதாரு, அந்த பில்டிங்கை பார்த்து அங்கே அழுதாரு. எருசலேம் நகரம் என்றால் அது பில்டிங்கா, அங்கே இருந்த மக்களா? அப்போ பழைய எருசலேம் என்பது அங்கிருந்த மக்கள் என்றால், புதிய எருசலேம் என்பதும் அது மக்களையே குறிக்கிறது. அப்ப புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல் இருந்தது. அப்படின்னா உங்களுக்கு பேர் என்ன? பைபிள் ஏற்கனவே நம்மளை என்ன சொல்லுது? மணவாட்டி. அவர் பேர் என்ன? மணவாளன். அப்ப ஜெருசலேம் எங்கடா, ஜெருசலேம் எங்கடான்னா கர்த்தர் சொல்றார், இதுதான்டா ஜெருசலேம். டைட்டில் என்ன? இதுதான்டா. எருசலேம் காலம் தேடிக்கிட்டு இருக்கோம், தப்புன்னு பார்த்துற இதாண்டா ஜெருசலேம்ன்றார். அப்போ அந்த ஜெருசலேம் அலங்கரிக்கிறாராம். ஆச்சா ஆச்சா. இதைத்தான் 2 கொரிந்தியர்ல நினைக்கிறேன், அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப இந்த நியூ ஜெருசலேம்ன்றது டவக்குன்னு இறங்கலை, அது அப்படியே இறங்குது. நியூ ஜெருசலேம் லைஃப் அப்படியே என்ன செய்யுது? டவுன்லோட் ஆகுது. எப்படி டவுன்லோட் ஆகுது? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள சத்தியம் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்படுத்தி அந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலு உங்கள் வாழ்க்கைக்குள்ள டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கிறது. இது தேவனே உங்களுக்குள்ள கட்டுறாரு, நீங்கள் தான் அந்த பில்டிங். ஸோ நியூ ஜெருசலேம் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மணவாட்டியை போல் அது அலங்கரிக்கப்பட்டிருந்தால் நான் தானே அந்த மணவாட்டி. அப்போ மணவாளன் எங்கே இருப்பார் சொல்லுங்க? மணவாட்டி இருக்கும் இடத்தில் இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அதான் பைபிள் சொல்லு, இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அப்போ நான் நியூ ஜெருசலேம். அதனால் அப்போ என் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நம்மை சுற்றி ஒரு நியூ ஜெருசலேம் உருவாகிறது. வாரந்தோறும் நாம் கேட்கிற செய்திகளை எவ்வளவு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அது புதிய எருசலேமின் அந்த உருவாக்கப்படுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது அது எவ்வளவு பெரிய மேன்மையை, எவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திவாரம் போட்டேன். அப்ப ஜனங்களை பவுல் என்ன சொல்றாரு? நான் கட்டுனேன்றாரு. அப்ப இப்ப நம்ம என்ன கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? புதிய எருசலேமை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் யாத்திராமல போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த நகரத்தை கட்டினார்கள், அவர்கள் அந்த நகரத்தை கட்டினார்கள், ராமசேசன் நகரத்தை கட்டினான், இந்த நகரத்தை கட்டினான். அப்ப ராஜாக்கள் நகரத்தை கட்டணும். இப்ப நீங்கள் நானும் ராஜாக்கள். ஆகையால் இந்த புதிய எருசலேமை இப்பொழுது இந்த பூமியிலே நாம் ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நெகேமியா காலத்தில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றை கட்டுறான், எல்லாம் சேர்ந்து நகரத்தை கட்டுறாங்க, ஜெருசலேமை திரும்ப எடுத்து கட்டுறாங்க. அப்படித்தான் ஒரு ஊழியர் ஃபினான்ஸை கட்டிக்கிட்டு இருக்காரு, கையை தட்டுங்க. ஆமே. ஒரு ஊழியர் ஆர்ட்ஸை கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஊழியர் ஹீலிங் கட்டிக்கிட்டு இருக்காரு, அதாவது ஹெல்த்தை கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஊழியர் லாங் லைஃபை கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஊழியர் இம்மார்டாலிட்டி பேசிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து எதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். அப்ப உங்கள் வாயினாலே தான் முதல் அதிகாரத்தில் எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அப்படித்தான் இனி வரும் இந்த உலகத்தை நம்முடைய நாவினாலே சிருஷ்டிக்கிறோம். அது தன் அளவுக்கு தக்கதாய் வேலை செய்தது. சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஒவ்வொன்று அதது அளவுக்கு தக்கதாய் வேலை செய்தான். அப்படித்தான் நீங்களும் நானும் நம்ம அளவுக்கு தக்கதாய் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பழைய எருசலேம் எடுத்து கட்டப்பட்டது அல்லவா? நெகேமியா காலத்துலையா, எஸ்ரா இவங்க காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்து கட்டினான். அவன் அந்த மீன் வாசலை கட்டினான், இவன் அந்த வாசலை கட்டினான், இந்த வாசலை கட்டினான்னு கட்டுறான், தலைவாசல் அப்படின்னு எடுத்து கட்டுறான். அந்த மாதிரி இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த நியூ ஜெருசலேமோட அகலம் நீளம் அப்பெல்லாம் போட்டிருக்கேன் சார். எவ்ரி திங் இட் ஹாஸ் அ மீனிங். இட்ஸ் அ பிபிலிக்கல் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங். இப்போ பாருங்க, நோவா பேழை அப்படின்னா அந்த பேழை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரவங்க எல்லாருமே
நோவா பேழைக்குள்ள வரவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கு ஒப்பாக அது என்ன சொல்ல சிம்பலாக இருக்கிறது அந்த பேழை. அப்போ நீங்கள் அந்த பேழையோட அளவை சொல்லும்போது அந்த அளவை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்பர் சொல்லிடும். அது நீளம் 300 முழம் அப்படின்னா அந்த 300ஓட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் அந்த 300 முழம் இருக்குது. கையை தட்டு. ஆமென். அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. 1ஆம் நம்பர்லேருந்து வந்து பாருங்கள் 10,000 வந்து அது வரைக்கும் நம்பருக்கு ஒவ்வொரு நம்பருக்கு மீனிங் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பற்றி ஒரு 10 நம்பர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், 10-12 நம்பர்கிட்ட. அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. 666னா ஒரு நம்பரு. அதாவது 1னா வந்து அந்த தேவத்துவத்தை குறிக்கிறது, 2னா வந்து விட்னஸை குறிக்குது, 3னா ட்ரினிட்டியை குறிக்குது, 4னா எர்த்தை குறிக்குது, 4 திசை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு மீனிங் இருக்கும். 4 திசை, 4 காலங்கள், 4 வர ஃபுல்லாக பூமி சம்மந்தப்பட்டது. 5னா கிரேஸ் சம்மந்தப்பட்டது. எங்கெல்லாம் 5 பார்த்தீங்கன்னா வந்து 5 விதமான ஊழியங்கள் வந்து இந்த இவனை அடிக்கிறமா 5 கல் இந்த மாதிரி 5ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் கனெக்டட். தாவீது வந்து கையில் 5 வச்சுருந்தேன். அடுத்து 6ன்றது வந்து ஹியூமன் நம்பரு. 6ஆம் நாளிலே மனுஷனை சிருஷ்டித்தார். 6 மணி நேரம் மனிதனுக்காய் தொங்கினார். வந்து மனிதனுக்கு 6 அறிவு, நாட்கள் 6 நாட்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள், 60 நிமிடங்கள், 60 நொடி, எல்லாமே 6 வந்து அது ஃபுல்லாக என்னது ஹியூமன் நம்பர். அந்த 6லே 3 6 வந்துச்சுன்னா 6லே பர்ஃபெக்ஷன் அர்த்தம். 666 அப்படின்னா ஹியூமன்லேயே வந்து பர்ஃபெக்டான ஒருத்தன். அவன் தான் வந்து ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட்னா ஒனிடா டிவி மாதிரி இருக்க மாட்டான். அவன் வந்து அட்வர்டைஸ் பண்ண அவன் வந்து இருக்கிறதுலே 6லே பர்ஃபெக்ஷன். 666 6 3 இப் இட் கம்ஸ் 3 டைம்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அர்த்தம். 7 வந்து யார் நம்பர்? பிதாவாகிய தேவனுடைய நம்பர். கம்ப்ளீஷன். 7னா பூரணம். 7 நாளில் முடியுது. அடுத்து திங்கக்கிழமை 8வது நாளா 1வது நாளா? 1வது நாள். அப்படி தான் தொடங்குது. அப்போ வந்து 7 அப்படின்னா பிதாவோட நம்பர். 777 அப்படின்னா என்னது? பூரணம், பூரணத்துவம் பிதா. அப்போ 8னா என்ன? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யெஷுவா அப்படின்றதுக்கு நியூமரிக்கல் வேல்யூ வந்து 8. 8னா நியூ பிகினிங். மண்டே வந்து நியூ பிகினிங். ஓகே. 8 ரூத்து, நியூ பிகினிங். 8வது புக்கு ரூத்து, புதிய வாழ்க்கை. அடுத்து நோவா பேழையிலேருந்து 8 என்னது? 8 பேர் அப்படின்னா புது பிகினிங். எங்கெல்லாம் புதுசாக அவனை தொடங்குறாரு அங்கே 8லேருந்து தான் தொடங்குவார். ஒரு தடவை கையை கட்டுங்க. ஆமாம், ஒரு அல்லையா சொல்லுங்கள். அல்லையா கட்டு ரொம்ப நாள் ஜல்லிலையா சொல்லுங்கள். ஆமாம். 8னா நியூ பிகினிங். 9 யார் நம்பரு? ஹோலி ஸ்பிரிட் நம்பர். ஃப்ளெக்சிபிள், வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட இருப்பார். 9ன்ற நம்பரை எதோடு நீங்கள் பெருக்கினாலும் என்ன தான் வரும்? கூட்டுத்தொகை 9 தான் வரும். ஆவியானவர் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உன் குறைவுகள், உன்னுடைய வெறுமை, உன்னுடைய இருள் எல்லா நேரத்திலும் அவன் கூடயே இருப்பார். அப்படியே வளைஞ்சு அவன் கூட இருப்பார். என்றென்றைக்கு உங்களுடனே கூட தங்கி இருக்கும்படிக்கு ஆவியானவர் தர. 9 மீன்ஸ் ஹோலி ஸ்பிரிட். 10 மீன்ஸ் எர்த்லி கிங்டம். 12 மீன்ஸ் ஹெவன்லி கிங்டம். 13 மீன்ஸ் இம்பர்ஃபெக்ஷன். 14 மீன்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கு. அதில் 300 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏஞ்சல்ஸ் நம்பரா. 300 மீன்ஸ் காட்ஸ் ஃபோர்ஸ். அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கானோ அவனுக்கு காட்ஸ் ஃபோர்ஸே இறங்கியிருக்கு. அதுதான் நோவா பேழையோட நீளம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா, பேழைக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்காக பரலோகத்துடைய ஒட்டுமொத்த வல்லமையும் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். சாலமோன் 300 கேடகங்களை செஞ்சிருந்தான், ஃபோர்ஸ். ஓகே. அடுத்து இவன் கிதியோன் வெறும் 300 பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு தகர்த்து 1,00,000 பேரை காலி பண்ணிட்டான். 300னா ஹெவன்லி ஆர்மின்னு அர்த்தம். when we are in Christ நமக்கு என்ன இருக்குன்னா ஹெவன்லி ஆர்மியா வந்து நிக்குது. என் அருமையான மகனே மகளே, நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பாய் என்றால் நீ தனிமையானவள் அல்ல. உனக்காக 300 இறங்கி இருக்கிறது. ஆமென், ஆமென். தேவனுடைய அதாவது டெலிவரன்ஸ் 300 மீன்ஸ் ஹெவன்லி ஃபோர்ஸ் இறங்கி டெலிவர் பண்ணிடுது. கிதியோனுக்கு அந்த 300 பேர் போய் இறங்கி விடுதலை கொடுத்தாங்க. சாலமனுக்கு வந்து 300 கேடயங்கள். அது வந்து எதிரியை வந்துலேருந்து டெலிவர் பண்ணுறதுக்கு. ஒரு பெண் வந்து 300 பணத்துக்கு விற்க வேண்டிய ஒரு என்னது அந்த பரிமள தைலத்தை காலில் உடச்சி ஊத்துறா. அது வந்து இயேசு சொன்னார், என் மரணத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறார். மரணம் என்பது என்ன? இட் இஸ் a deliverance from sin. இயேசுவின் மரணம் என்பது இட்ஸ் a deliverance from sin. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கும்போது அவர் மரணத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த விடுதலையான வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கிறது என்பதை காட்டும்படிக்கே அந்த 300 அவர் தேவன் கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 வாசல் இருக்கு. வெளிப்பிரகாரம்,
பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். ஒவ்வொன்றுக்கும் 100 முழம். அப்போ 300 சேர்த்தா 300. அப்போ இந்த 3ஐயும் நீங்கள் கிராஸ் பண்ணி 300 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் மகா பரிசுத்தத்தில் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு 300க்கு மீனிங் என்னென்னா, ஒரே மீனிங் என்னென்னா, இயேசுவின் மரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வெற்றியும் விடுதலையும் கிறிஸ்துவுக்குள்ளானவனுக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். 50 அப்படின்னா லிபர்ட்டி, 50னா பெண்டிகாஸ்டல், பெண்டிகாஸ்ட் தான் பென்டா 50 இதோ ஆவியானவர். இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட்னா யூ ஹாவ் அ இன்ஸ்பிரிட் லைஃப், லைஃப் ஆஃப் லிபர்ட்டி. அதாவது சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நியாய பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க, 50க்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து விஸ்தாரமாக இருக்கா, நல்லா வந்து நெருக்கமாக இருக்கான்னு அகலத்தை சொல்லுவீங்க, நீளத்தை சொல்லுவீங்களா? அகலம்தான். இப்போ உங்களை வந்து ட்ரெயின் மாதிரி 2 பேராக உட்காந்துருந்தா ஒரே இடுக்கமாக இருக்குது சார். நல்லா அகலமாக இருந்தால் அப்போ அகலம் வந்து எவ்வளோ? 50. அகலம் தான் வந்து லிபர்ட்டி. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற சுயாதீனம். அடுத்து 30 என்பது இட் இஸ் த என்ன சொல்கிற வந்து ரூலிங். அதாவது கிரைஸ்ட் 30 வயசில் மினிஸ்ட்ரிக்கு வராரு. யோசுவா இவன் மன்னிக்கும் யோசேப்பு 30 வயசில் ராஜாவாகிறான். நம்மால் இவர் தாவீது 30னா பொசிஷனுக்கு வர்றது. இது எல்லாம் அந்த அந்த பேழையோடைய நீலாகலம். நீலாகலம்னா இது வந்து பேழையை பற்றிய விஷயம் இல்லை, லைஃப் ஸ்டைலை பற்றிய மேட்ரு. 300, 50, 30 எதை காட்டுது? எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்கள். அப்படியே எருசலேமின் நீளம், அகலம், உயரம் என்பது எல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது? கையை தட்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அல்லேலியா, அல்லேலூயா. ஆமாம், நல்லா கும்முன்னு இருக்கு கேட்குறீங்க. ஆமாம், கத்த நல்ல, God is good. அப்போ இந்த நீலாகலம், இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு அது வந்து மதுரையிலேருந்து மைசூர் தூரம் தான் இருக்குது. அதனால் இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எல்லாரையும் உள்ளே கூப்பிட முடியும். சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான். எல்லாரையும் உள்ளே கூப்பிட முடியாது. அதனால் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் உள்ளே கூப்பிடுவார். மதுரையிலேருந்து மைசூர் தூரம். இதுதான் ஒரிஜினல் வந்து அளவுன்ட்டு ஒருத்தர் அதில் இருக்க அளவை எடுத்து இப்போ அளந்துருக்கார். இப்போ கேமல் ஸ்கேலை வாங்கிட்டார் போல். அது அந்த அளவு இல்லை. அது அப்படின்னா நம்மளாம் முயற்சி எடுக்க வேணாம், ஏன்னா கட்டாயம் போகவே மாட்டோம். இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்னன்னு அர்த்தம்? அவர் பிசாசினால் உந்தப்பட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். நல்லா மனசில் வச்சுக்காங்க. ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் சைக்காலஜிக்கலாக நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? எதுக்குடா ட்ரை பண்ணிட்டு அப்படி அந்த இடத்துக்கு ஒன்று கொண்டு வரதுக்கு தான் அவன் கஷ்டம்னு பேசுகிறான். ஆனால் ஆவியானவர் ஏன் தெரியுமா ஈஸின்னு சொல்கிறாரு? எல்லாரும் உள்ளே வர்றதுக்கு வேலை பார்க்க நீங்கள் வந்து விரும்பணுன்றது தான் அவர் ஈஸின்னு சொல்லித்தரேன். எவன்லாம் கஷ்டம் பிரசங்கம் பண்ணுறானோ அவன்லாம் மேப்படியா மண்டையை தோட்டி விட்டுருக்காங்க. ஒன்று இப்படி பண்ணி தாங்க எங்களெல்லாம் வந்து வாசிச்சுக்கிட்டு இருந்த பைபிளை மூட வச்சுட்டாங்க ஒரு காலத்தில். இயேசு வருவார்னு ஒன்று நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு செய்யாமல் இந்த வந்துடுவார் போல் வந்துடுவார், இந்த வாத்தியார் வரவர்களை வந்துடுவார்னு பார்த்தா அவர் வந்து வெளுன்னு வெளுத்துட்டு இன்னும் அந்த இயேசுநாதர் அவனுக்கு 15 நாள் பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. வருவார்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 80 போய் ஒரு வயசானவர்கிட்ட கேட்டேன். அவர் 83 வயசு. எங்களுக்கு வந்து பழைய பாடல்களுடைய பின்னணி எங்களுக்கு எடுப்பார். அவர் சொன்னார், அந்த ஆள் வரவே மாட்டார் என்கிட்ட. என்னங்க அந்த ஆள்ன்றீங்கன்னு. நான் 3ஆம் படிக்கும்போது இயேசுநாதர் வருவார், இன்னும் கொஞ்சம் வருவார், மோட்சலோகம் சேர்ந்துடுவோம் அப்படின்லாம் பாட்டு பானேன்னு கேட்டு அவர் என்ன பண்ணி, நான் பரவாயில்ல ஹோம்ஒர்க் சரி, அவர் பைக்கெட்டே தூக்கி சாக்கடையில் எரிஞ்சிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 80 வருஷத்துக்கு. அவர் எரிஞ்சிட்டு இயேசு வருவார்னு பார்த்தா வீட்டில் கொண்டுருக்காங்க. அதனால் அந்த ஆளுன்ட்டாப்பில் அவர் கோமாய் வரமாட்டார். அப்போ நாங்கள் வந்து இப்போ இது எல்லாம் என்னென்னா, நம்மளை வந்து பயமுறுத்துவது என்பது நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்தும் ஆவிக்குரிய விருப்பங்களிலிருந்தும் நம்மளை வெளியே கொண்டு போய் நம்மளை கடவுளை விட்டு தூரமாக்குறதுக்கு தான் பயம்னு ஒன்றே வருது. ஆனால் நீங்கள் உன்னைக்கே உள்ளே நுழைஞ்சு போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது வந்து இனிமையானது. கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமையானது. அப்போ இந்த நியூ ஜெருசலேமை பற்றி சொல்லப்படுகிற இந்த எல்லா அளவுகளும் வந்து இது மதுரை டு மைசூர் கிடையாது. தயவுசெய்து அந்த கான்செப்டை விட்டுருங்க.
என் அன்புக்குரியவர்களே, வாசல் இடுக்கமானது, ஆனால் பெரிதும், அதாவது பைபிள் சொல்லுது வந்து அதில் பிரவேசிக்கிறவர்கள் ஒருவரும், அதில் என்ன சொல்ற வசனம் சொல்றது, அது விசாலமான, ஏசாயில் என்ன இருக்கு, கானான் வந்து நல்லா விசாலமான தேசம் இருக்கு, கானான் லைஃப் தான் நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த இந்த அந்த என்ட்ரன்ஸ் வந்து நான் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நெருக்கம். அது சொல்ல மாட்டான் மனுஷன், எதை வேணாலும் இழப்பான். ஆனால் நான் இல்லை, கடவுள் தான் செஞ்சார், கடவுளால் தான் அப்படின்னு சுயம் அளிக்கப்படுவது தான் அந்த வாசல் குறுகுனது. நான் என்று நிமிர்ந்து வர எவனுமே உள்ள நுழையவே முடியாது. நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்கிறவன் எல்லாம் உள்ளே வந்துடும். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை மெதுவாயும் என்னுடைய நுகம் லெகுவாயும் இருக்கிறதுன்னு. மெதுவாய் இருக்கிறது, அடுத்து லெகுவாய் இருக்கிறது. இதுதான் இயேசு சொன்னது. நீங்கள் யார் சொன்னது பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மோசே சொன்னதை பிரசங்கம் பண்ணீங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இயேசுனார் சொன்னதெல்லாம் மெதுவாக இருக்கும், லெகுவாக இருக்கும். இல்லை உனக்கு என்னடா பிரச்சனைன்றேன் நான். சைடில் இருந்து இவன் பொறுமுறா சார், ஏன்னா மெதுவாகவே போயிருவீங்களா, ஏன்னா உன் வீட்டுக்குள்ளே வரேன், அவர் தயாளனா இருக்கிறார், நீ ஏன் வன்கணனா இருக்கிற. இப்போ யார் பொறுமா? பிசாசு தான் பொறுமா. நான் இன்னைக்கு காலையில் கேட்டேன், ஆண்டவரே பழத்தை சாப்பிட்டு தானே வெளியே வந்தோம், வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு சோறு ஏறி குச்சா வந்தோம். கஷ்டப்பட்டு வெளியே வந்தா நாங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே வரணும், அதுதானே நியாயம். நாங்கள் ஈஸியாக தானே வெளியே வந்தோம், அப்போ ஈஸியாக தானே உள்ளே வரணும். என்ன சார், பழத்தை சாப்பிட்டோம், வெளியே வந்துட்டோம், அங்கே இருக்கிற சோறுலாம் இடித்து மேலே ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி வரல. அப்படின்னா திரும்ப உள்ளே போகிறது கஷ்டம். வெளியே பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா உள்ளே நீ ஈஸியான கொண்டு வர சொன்னா, ஈஸியாக தானே போக சொல்கிறேன். சாப்பிட்டு தான் வந்த, எதை சாப்பிட்டு வந்த, பழத்தை சாப்பிட்டு வந்த. இப்போ என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிரு, சாப்பிட்டு வந்த சாப்பிட்டு போயிருக்கு. அதுதான் சார் சத்தியம், அதுதான் சார் நீதி, அதுதான் சார் சத்தியம், உண்மை. பைபிள் தெளிவா இருக்கு. இவன் குழப்பத்தில் இருக்கிறான். மூடன் கையில கிடைக்கப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. முட்டாப்பழைய கையில பைபிள் கிடைச்சா அது வந்து வெறியன் கையில முள்ளு கிடைச்ச மாதிரி வர்றவன் அடிக்கிறது. ஏய் வசனம் இப்படி சொல்லுது, காலை வெட்டி போடுவேன். நீ யாரா, நீ எங்க இருந்துடா வந்தீங்க, காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன், புரியல. ஜெயில் மினிஸ்டர்லேருந்து திரும்பி வந்த குரூப் போல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் போல. ஈஸி. ஏசு சொன்னார் ஈஸின்னு. சாப்பிட்டு வெளியே போனேன், சாப்பிட்டு உள்ளவா. சார் நேற்று வந்து மாம்பழத்தை சாப்பிட்டீங்க, என்ன ஆகி போச்சு, வந்து சூடு பிடிச்சிருச்சு. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, நேற்று ஒன்றை சாப்பிட்டு நீங்கள் சிக்காயிட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 300 கசரத்து எடுங்க, தண்டால் எடுங்க, ஒரு 500 பில்லப்ஸ் எடுங்க, இப்படிலாம் செஞ்சு அப்படி சொல்கிறாரா? சிம்பிளாக என்ன சொல்கிறாரு, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி கிறுக்குறாரு. சக்க 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 சக்க. ஒரு தடவை நான் இப்படி கிரிக்கிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து 2 மாத்திரை எடுத்து கொடுத்துட்டான். இந்தாங்க சார், இடம் பாவியலா இப்படித்தான். என்னங்கன்ற, காலையில் 2 வேளை நைட் 2 வேளை சாப்பிட்றாரு. அப்ப நீங்க பழத்தை சாப்பிட்டீங்க, எது மாம்பழத்தை, அதுல சாப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சூடு பிடிச்சிருச்சு. உடனே டாக்டர் ஒன்று கிறுக்கி டக்குன்னு கொடுத்து இதை சாப்பிடு அது சரியாயிருன்றார். ஏற்கனவே சாப்பிட்டதுனால வந்த விளைவை இப்போ புதுசாக சாப்பிட்றது சரியாக்கிறது. அப்படித்தான் பழத்தினால் சாப்பிட்டது வந்த விளைவை அவருடைய சரீரத்தை புசிப்பதினால் வருகிற விளைவு மாற்றுகிறது. என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மறியாமல் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். அப்படியே டாப் ஸ்டாண்டர்ட்லேயே பேசியிருக்கிறார். அவருக்கு எய்த்தாப்பில் இருக்க எத்தனை பேர் நம்பணுன்ற ஒரே கிடையாது. நீ அன்புட்டு பேர் நம்பாட்டினாலும் நான் இந்த லெவலில் தான் பேசுவேன், அப்படியே பேசிட்டு போயிட்டார். அப்போ தான் பார்க்குறேன், மறியாமல் இருப்பதா அப்படின்ற இடத்துக்குலாம் வரேன். என் அன்புக்குரியவர்களே, அப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இந்த நியூ ஜெருசலேம் இந்த 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 அளவு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து மதுரை மைசூர் கணக்கு இல்லை. இந்த நியூ ஜெருசலேம் என்பது அந்த நம்பர்ஸ் எல்லாம் இட் இஸ் லைஃப் ஸ்டைல். எவ்ரி நம்பர் இட் ஹாஸ் அ பிபிலிக்கல், இட் ஹாஸ் அ பிபிலிக்கல் மீனிங். அது தெரிலன்னு அமைதியாக இருந்துக்கணும். இப்போ 1லேருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன்ல, 11க்கு தெரிலன்ட்டு போயிட்டேன். எதையாச்சும் சொல்லக்கூடாது.
ஏன் சார் 13 நிப்பாட்டிங்க? 14 தெரில. சிம்பிள். ஆஸ்டான்லி சொல்வார், தெரியலன்னு சொல்கிறதுக்கு கட்ஸ் வேணும். உங்களுக்கு ஒன்று தெரிலன்னு சொல்கிறதுக்கு கட்ஸ் வேணும். தெரில, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் வாங்க அப்படி என்பது அல்ல. இது வந்து அந்த அளவு கிடையாது, இது லைஃப் ஸ்டைல். ஸோ 30 வந்து உயரம், அகலம், இது வந்து இதில் அது வந்து உள்ளே போனீங்கன்னா அந்த இன்கிரைஸ்ட் லைஃப்பில் அதுதான் வந்து இது. ஸோ இப்போ என்னன்னா, தேவன் என்ன செய்கிறாரு, இந்த நியூ ஜெருசலேமை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்காரு. அது நிச்சயமாக நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு வருகிற வாழ்க்கை அல்ல. ஏன்னா புதிய வானம் புதிய பூமி உண்டாகுதுன்னு இருக்குது. நேற்று நான் பேசிகிட்டு இருந்தப்போ, ஜஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தப்போ சொன்ன விஷயம், புதிய வானம் புதிய பூமி திரும்ப எங்கே வருது? ஏசாயால வருது. அங்கே 100 வயது சென்று மரித்தவன் வாலிபன் சொல்லப்படுதுன்னு இருக்குல்ல, அதை வேற சொன்னோம். அப்போ என்னென்னா, அப்போ மரணம் என்ன செய்யுது இருக்குது. அந்த நதி போகும்போது ஆரோக்கியமாக்கும் இருக்குது. நீங்கள் பரலோகத்துக்கு போனால் அங்கே என்ன கிடையாது, வியாதியே கிடையாது, ஆரோக்கியமும் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, வரீங்க. அப்போ இது எல்லாமே எதை காட்டுது? நம்ம பூமியில் தான் இருக்குன்னு காட்டுது. புறஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மகிமை உள்ளே கொண்டு வருவார்கள் அப்படின்னா, நியூ ஜெருசலேம் இருக்கும்போது வெளியிலையும் கொஞ்சம் பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இது எல்லாமே எர்த்தில் தான் இருக்குது. அதனால தான் 100 வயது சென்று மரிக்கிறவன் அப்படின்னா மரணமாக இன்னைக்கு இருந்திருக்கு. வாலிபன் என்று என்ன போடுவான், ஐயோ சின்ன வயசுல செத்து போயிட்டாரு அப்படின்னு வாங்கலாம். நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலு. அடுத்து வந்து அந்த இலைகள் வந்து சரீரத்துக்கு இதாகும்னு சொல்கிறது என்னது? அப்போ எல்லாமே எவ்ரிதிங் வந்து இந்த எர்த்து கனெக்டடாக இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன், நான் என்றைக்கோ ஒன்று வரும் சீரியல் செட்டோடு இறங்கும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் போடுறத தான் பார்க்கணும். இட் இஸ் டவுன்லோடிங். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இப்போ உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டவுன்லோட் ஆகிருக்கு. ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் வேகமாக அந்த டவுன்லோடிங் ஸ்பீடு வந்துடும். ஒரே ஒரு இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் வந்து அந்த அந்த ஒரு 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 நோட்டபிள் ஆர் விசிபிளாக சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பீடு, அது என்ன ஸ்பீடுப்பா சொல்லுவாங்க, மெகாஹெட்ஸு இத்தனை இது அப்படி, அது வந்து கூடிரும், ஸ்பீடு கூடிரும். ஒரு இடத்துல பார்த்தா ஸ்பீடு கூடிரும். அது பார்க்காத வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி அது இறங்கிட்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஸோ எருசலேமே என்று அழுத போது ஓல்டு ஜெருசலேம்னா ஜனங்களை பார்த்தா எழுதாரு. ஸோ நியூ ஜெருசலேம் இட் மஸ்ட் பி நம்மளாக தான் இருக்கணும். ஸோ அதை தேவனை இப்போ அலங்கரிச்சிட்டு இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதாவது மணவாட்டியை வந்து அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த கிரீக் ஹீப்ரு பிரசங்க டீச் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிதா வந்து வந்து அப்பா, ஆவியானவருக்கு ஃபெமினைன் ஜெண்டர் கிடையாது. அந்த 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 வேர்டு குறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒருத்தர் கிளம்பி வந்துட்டார், எப்படி நீங்கள் அவர் அப்புறம் என் தாயை போல் தேற்றினீங்களே ஏன் பாடுற நீ, ஒரு தாய் தேற்றுவது போல் ஏன் பாடுற நீ, அவர் வந்து உங்களை மடியில் வைத்து இடுப்பில் வைத்து சுமப்பார், ஆவியானவர் பற்றி சொல்லுது. முழங்காலில் வைத்து தாளாட்டுவார், சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியை சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு. என் பையனுக்குள்ள இந்த பாட்டு தான் பாடியிருக்கேன். ஆமாம், ரெயின் ரெயின் கோவேன் இப்போ சொல்லி சொல்லி ரெயின்லாம் போயிடுச்சுடா, இனிமேல் அதெல்லாம் பாடாதீங்க. ஆமாம், கோயில் புறாவே சாய்ந்து. அப்போ ஆவியானவர் இப்படியே நம்மளை வந்து என்ன செய்கிறார், தாயை போல தேட்டுறார். குமாரன் யாரு சொல்லுங்க, குமாரன் யாரு, இயேசு கிறிஸ்து. சரியா? நீங்க யாரு, மணவாட்டி. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு என்ன வேணும்? யா நான் சொல்லல, யார் சொல்றது, ஹீப்ரு ப்ரீச்சர் சொல்றாங்க. அப்ப அதனால பூவை வந்து பொண்ணு பார்க்கும்போது யார் வைப்பாங்க, மாமியார் இருந்து நாத்தினாரு, நீ வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன்ற மாதிரி. இப்போ உங்களை அலங்கரிக்கிறது யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஹோலி ஸ்பிரிட் நம்மளை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறார், மணவாளனை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். The more you yield yourself to the move of the Holy Spirit, ஆமாம், the more you will be prepared. சரி நண்புக்குரியவர்களே, நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த புதிய எருசலேம் என்பது நம்மை குறிக்கிறது. புதிய எருசலேம் என்பது கட்டடம் அல்ல, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் இந்த பூமியில் இந்த நாட்களில் கர்த்தர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காரியம் நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில்
அந்த புதிய எருசலேமுடைய அந்த லைஃப் ஸ்டைலை நாங்கள் இந்த உலகத்தை பார்த்து கண்ணீர் வெடிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பழைய எருசலேம் பார்த்து நீங்கள் அழுதிங்க. ஆண்டவரே, அந்த புதிய எருசலேம் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே உங்கள் இரத்த கரையத்தினால எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுகிறக்காக நன்றி சொல்கிறேன்.